யாழ்ப்பாணத்துல நல்ல விலையில ஜீப் ரக வாகனம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. உலகிலேயே தரமான வாகனங்களை உற்பத்தி பண்ற நாடான ஜப்பான் நாட்டின் ஒரு நிசான் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட எஸ்வி ரக வாகனம் ஒன்று என்னோட விற்பனைக்கு வந்திருக்குது. இது 2000 சிசி என்ஜின் பொருத்தப்பட்டிருக்குது. அதோட பிஓ ஹைபிரிட் இருந்தால் இவ்வளோ பெரிய என்ஜின் இருந்தாலும் லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இதில் தரம் இருக்குது. அதே மாதிரி இதில் டயரை பார்த்தீங்கன்னா டயர் வளமும் நல்லாவே இருக்குது. அதோட லோக்கல் நம்பர் பிளேட் CAO 1404. இதில் கூட்டன் வந்து 9ஆம் நம்பர் வருது. ஸோ 9ஆம் நம்பர் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய நம்பர். பொதுவாக பிஸ்னஸ் பீப்புள் வந்து 9 லக்கி நம்பராக எடுத்து யூஸ் பண்ணுவீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்களுக்கோ ஒரு ஃபேமிலி வெஹிக்கல்ஸுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு ஒரிஜினல் பேர்ல் ஒயிட்டோடு இருக்கிற ஒரு தரமான ஒரு வாகனம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அடுத்த இதில் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ரிமோட் கீ வந்து ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இந்த டெயில் கேட் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு அமர்த்திக்கலாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரி, நார்மலாக ஒரு கையை அப்படி காட்டி விட்டீங்கன்னா அந்த எல்டிஆர் சென்சர்லேயே இந்த பூட் ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருப்பி நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிக்கண்டா கையை வச்சு இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு புஷ் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போய் அதில் சேஃப் சூனில் க்ளோஸ் ஆகி நிற்கும். இதை விட ஸ்பெஷலான விஷயம் உள்ளுக்கு இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்போ உள்ள வந்துட்டேங்கண்ணா, உள்ள வந்த உடனே நீங்க ஏசி போட்டுட்டீங்க. கண்டிப்பாக தம்பிக்கு வேர்க்க கூடாதானே இப்போ ஏசி போட்டு வச்சது நல்ல கூலாக இருக்குது. ஏசின்னு தான் வருது. ஏசி வந்து டுவல் ஏசி. இது முன்னுக்கு இருக்குது பின்னாலேயும் இருக்குது. நீங்கள் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாலே இருக்கிறாங்களையும் இதில் ஏசி வென்று இருக்குது. எல்லா இடத்தையும் ஜில்ஜிலன்னு கூட்டிட்டு போகலாம். சரி, மற்ற பார்த்தோம்னா ஒரு வாகனம் நாங்கள் வாங்கும்போது முக்கியமாக சிலர் வழி தோட்டம் பார்ப்பேன். கூடுதலாக பாய்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு வாகனம் வாங்கிக்க அதை பெண்களோட உடல் அமைப்புக்கு சார்பாக தான் கணக்கு. இப்போ வெளி மாவட்டங்களில் நாங்கள் பாய்ஸ் வண்டி எடுக்கிறது பெண்களோட உடல் அமைப்பை வச்சு தான் பெண்களோ ஒரு மிருகமோ பறவையோட உடல் அமைப்பை வச்சு தான் நாங்கள் ஆர்கிடெக்ட் பண்ணுறாங்க வெஹிக்கிள்ஸ். ஸோ அதை வச்சு செய்கிறோம். அதே மாதிரி அந்த அழகும் பார்க்கணும். அதே மாதிரி நாங்கள் போய் வர பேசஞ்சரோட பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தணும். அதை விட எங்களுக்கு என்னென்ன லக்ஸரி உள்ளுக்கு விஷயங்கள் இருக்குன்னு தான் பார்க்கணும். அதே வகையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனுவின் கிலோமீட்டர் வந்து 1,56,569 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 1.5 ஓடியாச்சு. ஆல்மோஸ்ட் 1140 கிலோமீட்டர் இந்த மாதிரி சர்வீஸ் போட்டோன்னா ஃபுல் சர்வீஸ் போட்டாச்சு. இப்போ இது வாங்குறார்கள் வந்து இன்னும் 4000 கிலோமீட்டர் வந்து நீங்கள் பயப்படாமல் இன்ஜின் ஆயில் மாற்றாமல் ஓடலாம். கியர் பாக்ஸ் ஆயிலும் மாற்றி இருக்குது. அதுக்குரிய ப்ரூஃப் எல்லாமே இதில் இருக்குது. இன்ஜின் ஆயில் இது 5000 கொண்டு மாற்றணும். கியர் பாக்ஸ் வந்து 45,000 ஒருக்கா மாற்றணும். அதுக்கான இதெல்லாமே எல்லா எவிடன்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு. எவிடன்ஸ் ஃபுல்லாக இதுலயே இருக்குது. மற்ற இது மெயின்டைன் ஃபைல் அப்படி என்னோட இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஃபைலும் இருக்குது. அந்த ஃபைல் நாங்களே கொடுக்கலாம். அது நாங்கள் டைம் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும் போதே மாற்றிடுவோம். 100 கிலோமீட்டர் ஓடலாம் இருக்குன்ற போதே நான் இன்ஜின் ஆயில் மாற்றிடுறது. எங்களை பாதுகாப்பு விலை கூடின வாகனங்களை பண்ணப்போ ஸோ மாற்றிடுவோம். அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் இப்போ கூடுதலாக சில இரவில் பயணிக்கிறார்கள் இருப்பீங்க டிரைவர்ஸ். அவைகளுக்கு எங்களோட இந்த இப்போ பகல் உங்களுக்கு தெரியல பெருசாக. நைட்டில் இந்த டிஸ்பிளே பவர் வந்து பயங்கர எஃபெக்ட் ஆகும் கண்டு ஓடாப்ப எதிராக பின்னுக்கும் தெரியாது. அப்போ கஷ்டம். அதுக்கு என்னென்னா இந்த காரில் தான் அது இருக்குது. மற்றதெல்லாம் அப்படி பெரும்பாலும் இல்லை. நாங்கள் ஃபோன் டிஸ்பிளேல பவரை குறைக்கிற மாதிரி குறைச்சே காட்டு உங்களுக்கு பாருங்க. அப்படியே குறையலாம். கண்டிப்பா. அப்ப ஸோ இதை பவரை கூட்டி குறைக்கலாம். அது உண்டு. மற்றதுல இதுல 3 மோட் இருக்கு. இதுல எக்கோ மோட்னு இருக்கு. இந்த சுவிட்ச் அமர்த்தினா இந்த எக்கோ மோட்டுக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் திரும்பி இப்போ வர எல்லாத்துக்குமே இருக்குது. எக்கோ மோட் போட்டு ஓடியமாண்டா கூட ஃபுல் கன்சம்ஷன் அந்த 1 லிட்டருக்கு கூடின தூரம் நாங்கள் பயணிக்கலாம். அது போடலாம். சில காருக்கு சாஃப்ட்வேரில் செய்த மாதிரி மேனுவலாகவே தேவைக்கேற்ற மாதிரி போடலாம். அது ஒன்று இருக்குது. அதை விட இந்த கியர் லிவர்லேயே இன்னொரு சுவிட்ச் இருக்குது வேலை பக்கம். அதை போட்டோம்னா இது ஸ்போர்ட்ஸ் மோட். சரி, இது ஸ்போர்ட்ஸ். மேலே ஸ்போர்ட்ஸ் வந்து பைக்கிங் வர்ற மாதிரி. இப்போ நான் இதை கியரை புஷ் பண்ணி டிக்கு போட்ட மண்டலத்தில் ஸ்போர்ட்ஸ் ஒன்று காட்டும். அந்த மலை பிரதேசங்கள் இல்லை மலை பிரதேசம் ஸ்போர்ட்ஸ் பண்ண ரேசிங் ஸ்பீட் போகும். இது இல்ல அந்த வந்து என்னென்ன கியர் பிரேக் கேட்க வந்தேன்னா பேர்மா போறதுக்கா மலை பிரதேசத்துக்காக சொல்றாங்க. இல்ல அது வந்து லோடு பைக். அது வேற. இது கார்ல வந்து என்னன்னா டி இருக்குது. அதுக்கு பிறகு லோட் ஒன்று இருக்குது. லோடை போட்டிங்கன்னா டோக் என்ஜின் டோக் கூடும். அப்போ அது வெயிட்டை இழுக்கிற தன்மை கூடும். அது மெதுவாக போகணும். ஆனால் கொஞ்சம் மலையால் ஏறி இறங்கிக்க அதை பயன்படுத்தலாம். இது ஸ்போர்ட்ஸ் மோட்டர்ன்றது தரப்பகுதியிலேயே இப்போ படிகள் சின்ன உங்களை மாதிரி சின்ன ஸ்பீடாக ஓடைக்க அதை ஓடிட்டு போகிறோம். சரியா? அப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்களா 120 போவீங்களா அதில் போகலாம். அப்படியே ஓடலாம். சரி, அந்த வசதி இருக்குது. மற்றது இது வந்து ஒரிஜினல் லேனோவா
ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்கேன். இது வந்தால் நார்மல் வந்தது, அந்த காலத்தில் வேலைக்கு ஆண்ட்ராய்டு வரே இல்லை. இப்போ இது அதுக்கான இந்த பர்பஸ்க்காக போட்டிருக்கேன், மாற்றியாச்சு. அவங்க வாங்குறவங்களுக்கு இது ஓ அப்படி எல்லாம் மிஷதில் இருக்குது, அவையில் பாய்க்கலாம். ஸ்டேரிங் யா ஒரிஜினல் குவாலிட்டி. நீங்கள் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் குவாலிட்டி விளங்க வந்த மாதிரியாண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து சில சைனிங் அடிக்கிற வழியெல்லாம் அங்க பின்னுக்கு என்ன இருக்கு நேரா நீங்க பாத்தீங்கன்னா நல்லதா இருக்கு. பின்னுக்கு டிவியா அது இருக்கு, டிவி இருக்குது. உண்மையிலேயே என்ன வேலை செய்யாது, நானும் அதை தேவைப்பட இல்லை. செக் பண்ணா செய்யலாம். இங்க பிளே பண்றது பின் 2 பாதிக்கும் வந்து வேலை பின்னால இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கண்டிப்பா பாட்டு கேட்டு கொண்டு போவீங்க, அது வந்து வீடியோ பாட்டுண்டா பின்னால பார்த்து கொண்டு இருக்கலாம். அதர் வசதி இருக்குது. மற்றது இதில் சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. மேலே நாங்கள் சன்கிளாஸ் வைக்கல, எங்களோட கிளாஸை அப்படியே கழட்டி போட்டு வச்சு விட்டோம்னா சரி, தேவையான வச்சு விட்டோம்னா சரி. இது வந்து என்னென்னா நீங்கள் கண்ணாடி பார்க்கலாம். அதோட என்னென்ன ஸ்பெஷல் லைட் இருக்குது இதில். நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ பெண்கள் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறீங்கண்டா, ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் மேக்கப் பண்ண போகிற இடையிலண்டா அவருக்கு இங்கே லைட்டோட மேக்கப் பண்ணலாம். அதே மாதிரி மற்ற சைட்டுக்கும் இருக்குது, கோராவே சைட்டுக்கும் வந்து லைட்டோடய இருக்குது. சரி, ஒரு இதுவும் இல்லை, குறைன்றது கொண்டுமே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ இது என்னன்னா நீங்கள் அப் கண்ட்ரி இங்கே எங்கேயும் பார்க்கலாம். அப் கண்ட்ரி பக்கம் போவைக்கு இல்லாட்டி நல்ல நிலா காலத்தில் நீங்கள் வெளியே போகும்போது வானத்தை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட தான் ஆசைப்பட்டீங்கன்னா ஆசைப்படுறா. அப்போ அவள் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே இப்போ உங்களோட ஒய்ஃப்ட கேர்ள் ஃப்ரெண்ட முகத்தை விட அழகான ஒரு நிலா இருக்குன்னா அங்கே மேலே காட்டுவீங்க. சரியா? ஸோ அப்போ இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் மேல். அப்படியே சின்ன பிள்ளைகள ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சின்ன பிள்ளைகள் இதுல நின்று மேல தலையை போட்டுக்கொண்டு போகலாம். ஃபுல் ஓபன் பண்ணலாம். எடுங்க வழியா எடுக்கலாம். அப்படியே வழியா எடுங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுது, மேல வேணுங்க அப்படியே வரும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விடலாம். ஆனால் நல்ல நல்ல ரியல் ஃபீலிங், நல்ல செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது நைட்டில் போகும்போது. நல்லா இருக்கு நிலாக்களை. இப்போ நாங்கள் நின்று நிலாவை பார்க்குறதுக்கு ஒரு வானம் மூவ் பண்ணி கொண்டு கேட்க நல்ல ஒரு இளையராஜாவோட பாட்டை போட்டு கேட்டுக்கொண்டு பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணினா அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. நல்ல மைண்ட் ரிலாக்ஸன். நான் கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் கூட எனக்கு. அப்போ இந்த மாதிரி டைமில் தேவைன்னா இந்த எனக்கு இன்னொரு காரும் இருக்குது. இந்த கார் தான் நைட்டில் கூட வேணும். அதில் வந்து ஃபெனோடிக் சன்ரூஃப் இல்லை, டோட்டா சிஹெச்ஆர் உண்டு. இப்போ இது நைட்டு இது ஓடுறது, பகலாத ஓடுறது. அது நல்ல வசதியாக இருக்கும். மற்றது சீட் ஹீட்டட் இருக்குது. உங்களுக்கு மழை காலத்தில் இல்லை சிலருக்கு கூட தூரம் ஓடைக்க கால் விரைக்கும். இப்போ இதுலேயே இருக்குது லோ ஹைன்னு இருக்குது. இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா சீட் ஹீட் ஆகும், தேக்கிட்ட மாதிரி ஹீட் ஆகும். எல்லாமே இருக்குது. வயசானவங்களும் கூட அம்மா அப்பா பாட்டியாக்களை கூட்டிகிட்டு போட்டு ஒரே இடம் இருந்துச்சுன்னா கால் விரைக்கும். விரைக்கிற காரன் ரத்த ஓட்டம் சரியாக போகாத படிக்க. இப்போ என்ன சீட்டை ஹீட் பண்ணி விட்டீங்கண்டா அப்போ நர்வஸுக்கால வந்து ரத்தம் சரியாக ஓடைக்க இல்லை 2 சீட்டிங்கும் இருக்குது. 2 சீட்டிங்கும் இருக்குது. அது ஓகே ஆகினப்புறம் நல்ல வெது இருப்பேன். நல்ல நீட் அப் கண்ட்ரி கம்பெல்லாம் போய் வைக்க நார்மலாக சீட்டை ஹீட் பண்ணி கொண்டு தான் போகிறது. நல்லா இருக்கு. இல்ல இது கம்பெனி ஃபிட்டட் தான், ஒரிஜினலாவே வந்து இந்த லக்ஸரி வெஹிக்கிள் இப்படி தான் வரும். இல்லை தான் வரும். இதுல நீங்க இப்போ டிஸ்பிளேயும் நாங்கள் மாற்றலாம். இதுல என்ன மாதிரி நான் இப்போ டெம்பரேச்சரை விட்டு இருக்கிறேன். திருப்பி தேவையண்டா நீங்கள் இதில் விடலாம். இப்போ இதில் காட்டும் எவ்வளோ இந்த இது எத்தனை லிட்டர் பெட்ரோல் இருக்குன்னு எவ்வளோ ஓடலாம்ன்றதையும் பார்க்கலாம். இதில் வந்து எங்களுக்கு 9 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. சரி, போகலாம். மற்றது காட்டும். இந்த இது போட்டு இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா என்ஜினில் வேலை செய்யுதா இல்லாட்டி ஹைப்ரிட்டில் வேலை செய்யுதா இல்லை என்ஜின் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்க பேட்டரி சார்ஜ் ஆகுதான்ற டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு இதில் காட்டி கொண்டு இருக்கு. இல்லை இப்போ கம்பெனி இப்போ வாரண்டி இல்லை, காலம் போயிட்டு தானே வாரண்டி. ஆனால் இது ஃபெயிலியர் இந்த வானம் பாய்க்கிறார்களுக்கும் தெரியும். இப்போ மணிவண்ணன் சாரும் இதுதான் பாய்க்கிறார். மணிவண்ணன் சாரும் இந்த வண்டி தான் பாய்க்கிறார். ஸோ டொயோட்டாவோட எக்ஸியோக்கு தான் அந்த பேட்டரி இஷ்யூ ஆறு ஹைப்ரிட். இந்த வண்டிக்கு பேட்டரி இஷ்யூ ஆறு இல்லை, பிரச்சனை இல்லை. எடுக்கிறார்கள் பயம் இல்லாமல் ஒரு போகலாம். ஃபேமிலி 5 பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக போகலாம் இந்த வாகனத்தில். 5 பெரிய ஆக்கள் படியாக போகலாம். சின்ன ஆள் பெரிய ஆக்கள் 6 பேர், சின்ன ஆக்கள் இருந்தால் 6 பேர் 7 பேர் போகலாம், படியாக போகலாம். இதான்ட்டு விலையை வந்து பேசி தீர்மானிச்சுக்கலாம். அதை விட இன்னொரு வசதி. இப்போ நீங்கள் ஒரு இடத்த போகிறீங்க, நீங்கள் ஃபோன் காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க, இறங்கையில் ஒரு கடையில் சாமனாங்க போகிறீங்கண்டா, மழை பெய்யுதாண்டா, நீங்கள் வண்டி எடுக்கல இறங்க தேவையில்லை. இது ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த சுவிட்சை லாங் புஷ் பண்ணிங்கண்டா பூட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டெயில்கேட் தானாகவே ஓப்பன் ஆகும், கீழே இறங்க தேவையில்லை. திருப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இறங்க தேவையில்லை. இந்த சுவிட்சை கொடுத்தீங்கண்டா இருந்த இடத்துல எல்லா வேலையும் தானே க்ளோஸ் ஆகும். அது மாதிரி இது கண்ண வசதிகள் இருக்குது. இருக்கு ஏதான்ட்டு
இதை பத்தி கதைச்சாண்டே ஃபுல்லா கதைக்கலாம். கதைச்சு கொண்டே இருக்கலாம். பட் எனக்கும் ஆஃபீஸ் போகிறோம், டைம் ஆகிட்டு. அதனால் ஓகே காண இன்னும் நேர வாராக்களுக்கு நான் ஓடி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம். அவசியம் இருக்குது. இங்க வந்து பேசி உங்களோட தீர்மானிக்கலாம், விலையில் தீர்மானிச்சுக்கொள்ளலாம். படிவா நம்ம நானும் லாபத்தோடையும் எடுக்கிற ஆக்களுக்கு என்ன சந்தோஷத்தோடையுமான விலையில தான் கொடுப்பேன். தீர்மானிச்சு எடுக்கக்கூடிய சில விலை சொல்லலன்னு கேட்பீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டு விலை மாறிக்கொண்டே இருக்கு. வானம் கூடி குறைஞ்சோண்டே இருக்கு. வானமும் தங்கமும் அப்போ நாங்கள் சரியான விலையை தீர்மானிக்கலாம இருக்குது. எங்கட நாட்டை பொறுத்தளவில். வேற நாட்டை பொறுத்தளவில் ஓகே. இது எங்கட நாட்டை பொறுத்தளவுக்கு வேரியேஷன் டாலர் தங்குறப்ப உலக நாட்டு பிரச்சனை காரணமாகவும் விலை மாறிக்கொண்டே இருக்குது. ஸோ நாங்கள் அப்போ அதை அந்த ஆண்டு கதைச்சு பேசுறது தான் நல்லா. முதல் நாள் விலை என்ன தங்க அடுத்த நாள் ஒரு ரேட்டா இருக்கு. இந்த கடைக்கு போன பிறகு இன்னொரு ரேட்டா இருக்கு. அது பெரிய நீங்க வைஃபோ கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னா அவ கேட்டா வாங்கி கொடுக்க தான் வேணும், ஒன்றும் செய்யலாது. அப்ப விலை கூட தான் சொல்லுவான். அப்படி பாக்குற மக்கள், அதாவது எங்க ஃபாலோவர்ஸ் வந்து அன்னையோட தொடர்பு கொள்ளுங்க. அன்னைய நம்பர் வந்து நான் கீழே போட்டு விடுறேன். என்னண்ணா கண்டிப்பா முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டா இல்ல, வாட்ஸ்அப் பண்ணா பெட்டர். நான் கொஞ்சம் பிஸி என்ன, நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ போடுங்க. மெசேஜ் பாக்கலன்னா கொஞ்சம் எதுல போன் அடிக்கலாம், பார்க்கலாம். கண்டிப்பா சரி. அப்ப என்னென்ன சேனலை பார்த்துட்டு வராங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பா அவைகளுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்கு. உங்களோட சேனலை பார்த்துட்டு வந்தா ரவுண்டா 50,000 கம்மி பண்ணி கொடுப்பேன். ரவுண்டா 50,000 கம்மியா கொடுப்பேன். அது துவாக்காக செய்யறேன். சரி ஓகே. அப்ப இன்னும் ஒரு வெஹிக்கிள்ஸ்ல, அதாவது CHR ல சந்திப்போம். கண்டிப்பா 2 மாசத்துல சந்திப்போம். ஓகே பாய். ஓகே பாய், டேக் கேர்.